ஹலோ விவோஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸுக்கான, அதாவது குரூப் 4 குரூப் 2 அந்த மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதோட 4வது கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 கிளாஸ் வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டோம் இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கொஷின். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இதுக்கான பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸுக்கு மட்டும் பர்டிகுலராக மேக்ஸுக்காக ப்ரீவியஸ் கொஷின் புக் சம்ஸ் எல்லாமே வந்து லைவ் செஷன் வந்து கொண்டு போகலாமா, நம்மளோட சேனல் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் வந்து நான் போல்லாம் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லைவ் வந்து கொண்டு போகலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் வந்து என்னென்னு பார்த்துருங்க. வாட் பர்சன்டேஜ் இஸ் 2 minutes in an hour? 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? 1 மணி நேரத்தில் 2 நிமிஷம் எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1 மணி நேரங்கிறது எத்தனை நிமிஷங்க? 60 நிமிஷம் தானே. நேற்று ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பிளாங்க் ஸ்பேஸில் வந்து செஞ்சு காட்டுங்கன்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 1 மணி நேரத்தில் 2 நிமிஷம் இப்படி தானே எழுதுவோம். 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம்னா 2/60 தானே எழுதுவோம். இதை சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதம் வேணும்னா 100ஆல் பெருக்கணும், சதவீதம் வேணாம் தூக்கணும்னா 100ஆல் வகுக்கணும். ஓகேவா? அப்போ 1 0 போயிடுச்சு. இது 1 2 3 2 6. ஓகேங்களா? இப்போ மிச்சம் நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது? 10/3 இருக்குது. இதை நம்மளால் அடித்து கொடுக்க முடியாது. அடித்து கொடுத்தாலும் என்னவா தாங்க வரும்? தசம எண், டெசிமலாக தான் வரும் நமக்கு. அப்போ ஒரு தடவை ஃபஸ்ட் வந்து ஆன்சரை பாருங்கள். ஆன்சர் எப்படி இருக்குது? மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு, கலப்பாகவே வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன டிவிஷன் யூஸ் பண்ணியிருப்போம்னு அர்த்தம்? இந்த டிவிஷன். 10 உள்ளே போயிடும், 3 வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த 3ங்கிறத வச்சே நம்மளால் அந்த ஆன்சரை ஜட்ஜ் பண்ணிட முடியும். எப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். அதை வகுக்காமலே நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த வகுத்தல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடிய 3 தான் என்ன பண்ணுவோம்? கீழே வரக்கூடிய டிவிஷனில் போடுவோம் இல்லைங்களா? ஒரு வேளை இங்கே எனக்குள்ளே 1 இருக்குன்னா இங்கே கீழே என்னங்க போட்டிருப்பீங்க? 1 அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். இங்கே கோஷன்ட்டில் வரக்கூடியது மேலேயும், ரிமைண்டரில் வரக்கூடியதை சைட்லேயும், ரிமைண்டர் வரத மேலேயும், கோஷன்ட்டில் வரத சைட்லேயும் வந்து நம்ம போடுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த டிவைடர் வகுக்கக்கூடிய எண்ணை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே போட்டிருப்போம். அப்போ அந்த 3 அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதுக்கு உட்காந்துட்டு நம்ம வகுத்துக்கிட்டு இருக்கணும். வகுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 × 1/3% கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் இது தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின். அகிலா ஸ்கோர்ட் 80% in an examination. If her score was 576 marks, find the maximum marks of the examination. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஏதோ ஒரு மொத்த மதிப்பெண்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 600ன்னு சொல்கிறேன். சரிங்களா? 600க்கு அகிலா வந்து 576 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது வந்து எவ்வளோனா 80% மதிப்பெண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் இந்த 600ன்னு. இப்போ என்னென்னா இந்த இடத்துல வரக்கூடிய மதிப்பெண் தான் நமக்கு என்னன்னு தெரியல. மொத்தம் எவ்வளோக்கு அவங்க பரீட்சை எழுதுனாங்கன்னு தெரில. அவங்க எவ்வளோ மார்க் வாங்கினாங்க, அந்த மார்க்குக்கான சதவீதம் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவங்க மொத்தமாக எழுதுனா மார்க் என்ன, எவ்வளவுக்கு பரீட்சை எழுதுனாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். மொத்தம் வந்து எவ்வளோங்க தெரியும்? 80% மதிப்பெண் எடுத்திருக்காங்க. எவ்வளவுக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதை ஆஃப்னு வச்சுக்கிட்டு எக்ஸ், இந்த மார்க்கில் இருந்து 80% அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 576. சரிங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் மட்டும் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதுங்க. 80% அந்த எக்ஸுங்கிற மதிப்பெண்ணில் 576 அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு அந்த 80% நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போக போகிறோம். சரிங்களா? 80% அப்படிங்கிறத கீழே கொண்டு போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 576 டிவைடட் பை 80%ங்கிறது எப்படிங்க வரும்? 80/100ன்னு வருமா? இதை அப்படியே தலைகீழாக மாற்றுறீங்க அப்படின்னா 100/80 அப்படிங்கிறது தானே நமக்கு வரும். என்னென்னு வரும்? 100/80. ஸோ இது ஒரு 0 கழிச்சிடுங்க. 4 2s are 8, 5 2s are 10, 2 2s are 4, இது 2 2s are 4 மிச்சம் 1, 8 2s are 16 மிச்சம் 1, 8 2s are 16. இது 1 2 is 2, 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8. அப்போ 144ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 720. அப்போ மொத்தமாக வந்து 720 மதிப்பெண்ணுக்கு எழுதி அவங்க 80% மதிப்பெண்ணான 576ங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது இன்றைக்கான தேர்ட் சம் வந்து பார்த்துருங்க. 25% ஆஃப் 75% ஆஃப் 80%. 80 சாரிங்க பர்சன்டேஜ் வராதுங்க, வெறும் 80 தான். 80 75% 25% என்ன? ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே பெருக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 80. 75%னா 75/100. 75%ங்கிறது 75/100 இன்ட்டு 25%ங்கிறது 25/100. ஓகேங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோக்கு விட்டுருவோம். 2 5s are 10. இங்கே 1 minute. 5 5s are 25. அடுத்தது இங்கே 25s are 100. 1 5 is 5. அடுத்து ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணலாம்? 4 5s are 20. இங்கே 1 5 is 5. மிச்சம் 2 5 வந்துடும் இல்லைங்களா? 1 2 is 2. 4 2s are 8. இங்கே ஒன்ஸ் அகைன் 1 4 is 4. 1 4 is 4. மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஆப்ஷனில் ஏல இருக்கக்கூடிய 15 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது இன்றைக்கான 4th கொஸ்டின் பார்த்தலாம். தி பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி இன் அ வில்லேஜ் இஸ் 47%. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் illiterates இன் த வில்லேஜ் இஃப் த பாப்புலேஷன் இஸ் 7500. 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர்? ஓகேங்களா? ஸோ தமிழில் வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த கேள்வி வந்து புரிஞ்சிருக்கும். படித்தவங்க வந்து 7500னா படிக்காதவங்க எத்தனை பேர்? சாரிங்க, மக்கள் தொகை 7500 பேருங்க. ஒரு ஊரில் 7500 மக்கள் இருக்காங்க. அதில் படித்தவங்களோட சதவீதம் 47ங்க. அப்போ படிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சதவீதம் கேட்கல, எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாங்க? அந்த 7500 பேரில் 1 minute. அந்த 7500 பேரில் 47% வந்து பார்க்க போகிறோம். எதுக்குங்க 47% பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவங்க எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சுக்கிடுச்சுனாலே என்ன பண்ணலாம்? அந்த படித்தவங்கள 7500 பேர் கூட கழிச்சிட்டோன்னா படிக்காதவங்க எத்தனை பேருங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அதுக்கு தான் 2 0க்கு 2 0 கழிச்சிட்டிங்கன்னா 75யும் 47யும் பெருக்கணும். ஓகேங்களா? 75 47 பெருக்குறீங்க அப்படின்னா 3525ன்னு கிடைக்கும். படித்தவங்க எத்தனை பேர்? 3525. அப்போ 7500லேருந்து படித்தவங்களை கழிக்கிறோம் அப்படின்னா மிச்சம் வந்து 3975 பேர் வந்து படிக்காதவங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 3975. எனக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்துருங்க. த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் 2 years ago was 70,000. இட் depreciates at the rate of 4% per annum. Find the present value. ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000ங்க. அது வருஷத்துக்கு 4% குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்போ இப்போ அதோட ரேட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. P of 1 எனக்குள்ள R/100 த ஹோல் பவர் n. கூடுது அப்படின்னு சொன்னால் நடுவில் ப்ளஸ் போட்டுறணும், குறையுதுன்னு சொன்னால் நடுவில் மைனஸ் போட்டுறணும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இப்போ Pங்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருங்க எம்டி ஸ்பேஸில் எழுதி காமிச்சிட்றேன். P of 1 minus R/100 த ஹோல் பவர் n. இந்த Pன்ற இடத்துல நம்ம 70,000ன்னு போட போகிறோங்க. ஆறுங்கிற இடத்துல என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4%. என்னங்கிற இடத்துல 2 வருஷம். சரிங்களா? இதை மட்டும்தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, Pங்கிற இடத்துல என்னங்க சொன்னால் 70,000. உள்ளுக்குள்ளே 1 minus ஆறுங்கிற இடத்துல 4 டிவைடட் பை 100. என்னங்கிற இடத்துல 2. இது 1 4 is 4. 2 4s are 8. மிச்சம் 2. 5 4s are 20. அப்போ இந்த இடத்துக்கு என்னங்க நம்ம எல்சிஎம் எடுப்போமா? இங்கே 25ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னா 25 - 1. இருங்க ஒரு நிமிஷம். 25 - 1 பை 25 த ஹோல் ஸ்கொயர் இந்த இடம் வரும். அப்போ 25 - 1னா இந்த இடம் என்னங்க மாறும்? 24/25 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஹோல் ஸ்கொயர்னால் என்ன பண்ணுவோம்? 2 தடவை விரிச்சு எழுதுவோமா? 24 × 24 டிவைடட் பை 25 × 25 நம்ம விரிச்சு எழுதுவோம். அப்போ இதை ஃபுல்லாக வந்து 5 டேபிளில் மேலே கீழே நம்ம அடித்தோம் அப்படின்னா மேலே இருக்க மிச்சத்தையும் அந்த 24 பெருக்குனீங்க அப்படின்னா 64,512 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் நமக்கு கரெக்டான பதில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த பாப்புலேஷன் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த பாப்புலேஷனில் பாக்டீரியா கணக்கில் வந்து 10,626 வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. மல்டிப்ளிகேஷனில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலங்க. 2 × 21 ×
23 × 11 இந்த 4 நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10,626ங்கிறது கம்பல்சரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன், நம்ம சேனலில் வந்து மேக்ஸுக்கு வந்து லைவ் செஷன் வந்து கொண்டு போகலாமா, பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். இது இப்படி போகலாமா இல்லை அப்படி கொண்டு போகலாமாங்கிற டவுட்ஸ்லாம் நிறையா பேர் இருக்கும். ஸோ லைவ் வந்து கொண்டு போனால் உங்களுக்கான டவுட்ஸும் வந்து உடனே கிளியர் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இந்த மாதிரி வீடியோவில் சொல்லி கொடுக்குறதே எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது, லைவ் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ப்ரைஸ் என்ன, ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.